தந்திருக்கிற எனது அன்பு சகோதரர் விபின் பாஸ்கர் அவர்களே, மண்டலத்தில் திரு தினேஷ் சக்கரவர்த்திஜி அவர்களே, அருமை சகோதரர் இளைஞரணி மாவட்ட பொருளாளர் சக்திகேந்திர பொறுப்பாளர் திரு வேல்பாண்டிஜி அவர்களே, எங்கள் மண்டலுடைய பொதுச் செயலாளர் திரு ராஜசேகர்ஜி அவர்களே, அருமை சகோதரர் ராஜு அண்ணா அவர்களே, என்ஆர்விஜி பிரபாகரர் அவர்களே, கார்த்திக் சகோதரர் அவர்களே, இளைஞரணி மண்டலத்தில் கார்த்திக்ஜி அவர்களே, அன்பு சகோதரி தனகிஷோர் அவர்களே, முரளி வெங்கட்ஜி அவர்களே மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் உங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், நான் இங்கே அதிகப்படல 5 நிமிஷம்தான். இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன். ஜி ஸ்கொயர் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் உலா வந்துட்டு இருக்குது. இது முழுக்க ஸ்டாலினோட மருமகனோட அந்த கம்பெனி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அம்மா நம்ம சதானந்தபுரத்தில் ஒரு தனியார் காலேஜ், அந்த தனியார் காலேஜில் தாம்பரம் பகுதியாக இருக்குது. தனியார் காலேஜில் அந்த அம்மா 30 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க பேங்கில். 2-3 காலேஜெலாம் நடத்திட்டு வர்றாங்க. அவங்க 30 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை கட்டுறதுக்காக ஜி ஸ்கொயரை சேர்ந்த மதன் என்பவருடன் இணைந்து ஒரு MOU போட்டு 78 கோடி ரூபாய்க்கு சம்மந்தமாக ஒரு 14 ஏக்கரா சொத்தை இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 14 ஏக்கர்னா அது எல்லாத்தையும் கணக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு 78 கோடி அமௌண்ட் வருது. ஆனால் இப்போ அது இவங்க 2 பக்கம், அதாவது அந்த மதன்றவரும் ஜி ஸ்கொயரை சேர்ந்த மதனும் இந்த அம்மாவும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க பேங்க் மேலே பண்ணியிருக்கிறாங்க, அவர் இந்த அம்மா மேலே பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ண JCP வச்சு, அதாவது சமாதானம் பேசுகிறதுக்காக அந்த அம்மா வர வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மாவும் ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க. அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க JCP விட்டு கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கும் போது கல்லூரியை இடித்து ஒரு பகுதியை காலி பண்ணிட்டாங்க. அதாவது அதே நபர் என்ன பண்ணுற மதன்ன்றவர் ஒரு சதுர அடி 8000 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் செய்தியும் வந்திருக்கு. அந்த இடம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 8000 ரூபாய்னா 70, அதாவது 14 ஏக்கர் என்ன ரேட்டு வருது நம்மளே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 450 கோடிக்கு வருது அந்த இடம். அந்த 450 கோடிக்கு வர அந்த இடத்த வெறும் 78,000 கோடிக்காக மொத்தமாக சுருட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, என்னை அது மட்டும் இல்லாமல் இது 78 கோடிக்கு இது ஒர்த்தபிள் இல்லை, உன்னுடைய வீட்டையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்களாம். அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 35 கோடிக்கு அந்த வீடு போகுதான். அப்போ இங்கே 450 கோடி, அங்கே ஒரு 35 கோடி. அப்போது நானாக கேட்குறேன்னா, எங்கே பார்த்தாலும் புறம்போக்கு நிலத்தை தான் அபகரிக்கிறீங்க. புறம்போக்கு நிலத்தெல்லாம் பட்டா போட்டு விற்று இனி அவங்க பட்டா போடாத ஒரே இடம் மெரினா பீச் மட்டும்தான். முடிஞ்சால் அதை கூட பட்டா போட்டுருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஆமாம், மெரினா பீச்சை சுடுகாடாக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் அந்த இடத்த வாங்குறது கூட தயங்குவாங்க போல இருக்கு. அதனால் அதை விட்டு வச்சுருக்கிறாங்க. அதை எப்போ ஒரு வேளை தெரியல, அது கூட இவங்க பேரில் ஏதாவது பட்டா போட்டுக்கிறாங்களான்றது திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வெளியே வந்தாலும் வந்துடும். ஏன்னா அவருடைய அப்பாவுக்கு சென்னை பீச்சில் கடலுக்குள்ளே பேனா வைக்கணும் அப்படின்னு இது பண்ணிட்டார். அதுக்கெல்லாம் பணம் இருக்குது. ஆனால் கல்வி கடன் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்புறமா என்ன சொன்னால், மகளிர் குழு கடன்கள்லாம் ரத்து பண்ணுறேன்னாரு, நகைக்கடன் ரத்து பண்ணுறேன்னு சொன்னார். இலவசமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கான முத்திரை கடன் இப்போ மத்திய அரசு கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி பெண்களுக்காக தொழில் கடன் கொடுக்க, இப்படி நிறைய திட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட திட்டங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 10% கூட அவங்க இது வரைக்கும் செய்யலை. அவங்க செஞ்சது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை மட்டும். அதுவும் கடந்த 3 ஆண்டுகள், அதாவது அவங்க ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அவங்க ஒரு 3 ஆண்டுகள் எதுவுமே கொடுக்கல. 4வது ஆண்டு என்ன ஆகிப்போச்சு, MP எலெக்ஷன் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் வந்ததின் விளைவு கேள்வி கேட்பாங்க, ஓட்டு வாங்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மகளிருக்கு 1000 ரூபாய் வந்துச்சு. அந்த 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா எல்லா மகளிருக்கும் கிடையாதுங்க. அதாவது தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும். அவங்க ஓட்டு கேட்டு நம்மளுடைய வெற்றி பெறும் முன்னாடி என்ன கேட்டாங்க சொன்னாங்க அப்படின்னா, 2,50,00,000 இது இருக்கு, நம்மளுடைய ரேஷன் அட்டைகள் இருக்கு, அந்த அட்டையில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க.
ஆனால் இவங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு 1,50,00,000 அட்டைகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த இன்னொரு கோடி எங்கே போகிறதுன்னு தெரியல. தெருக்கோடிக்கு தான் போகணும் வச்சுட்டாங்க, தெருக்கோடியில் போகிறதுக்காக. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ எங்களோட வாக்குறுதிகள் என்னாச்சு அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருந்துட்டு போயிட்டு இருக்கு எங்களுக்கு. ஏன்னா தினந்தோறும் பெண்கள் அடிமைப்பட்டு ஒரு நிமிடம் வெளியே வீட்டை விட்டு வெளியே வர முடியலங்க. இந்த சாராய கடங்க நம்ம அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாக வாழும் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அக்கா கனிமொழி அக்கா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா தூத்துக்குடியை நோக்கி ஒரு மெழுகுவத்தியை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அது எதுக்காக போறாங்கன்னு தெரியல. அவங்க அங்க நின்று ஜெயிச்சதுனால அங்க ஓடுறாங்கன்னு. மெழுகுவத்தியை தூக்கிட்டு போறத அந்த அக்காவுக்கு எதுவுமே தெரியல. அவங்க அண்ணன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலன்னு தெரிஞ்ச கனிமொழி அக்காவுக்கு அவங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த விதவைகள் 4 மடங்கா அதிகரிச்சிருக்காங்கன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சியில 100க்கு மேற்பட்ட இளம் வயதை கொண்ட இளைஞர்களும் பெரியவர்களும் கள்ளச்சாரத்தினால இறந்தாங்க. அவங்களுக்கு இந்த தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? எதுவுமே பண்ணல. அதாவது ஒரு படத்துல சொல்லாப்புல கவுண்ட் பண்ணி இது வரைக்கும் என்னடா, அதாவது வந்து ஐயா மக்கள் வந்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. அப்படி ஒன்று இது வரைக்கும் என்னடா செஞ்சு உனக்கு எதுவுமே அதாடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எதுவுமே செய்ய போறது கிடையாது கடைசி வரைக்கும். இப்போ வந்து அவங்களுடைய பயம்தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் போட்டுக்கிறாங்க இல்லையா? அந்த 5,000 ரூபாய் கூட பார்த்தீங்கன்னா 3 மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், அதாவது லஞ்சம் கொடுக்க முடியாது, ஓட்டுக்கு காசு கொடுத்தா மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயத்தினால முன்னாடியே போட்டுக்கிறாங்க. இந்த 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் கோடைக்காலம் வந்ததே இல்லையாங்க. இந்த 4.5 ஆண்டுகளில் கோடைக்காலம் எட்டி பார்க்கவே இல்லையா? குடி தண்ணீர் இல்லாம மக்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிறோம் இல்லையா? இந்த நகராட்சியில கூட வாரத்திற்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருகிறது கோடை காலங்கள். அது கூட சில நேரம் வராது. கேட்டான்னு சொல்றாங்க பைப் உடஞ்சி போச்சு, ரெடி பண்ண தருமே யாரோ உடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் சிரமப்பட்ட காலங்கள் இருக்கிறது. ஆனா அப்பெல்லாம் வந்து இறக்கம் வராத அண்ணா ஸ்டாலின் அவங்களுக்கு சடனா இப்ப எலெக்ஷன் வருது அப்படின்னு ஒரு இறக்கம் வந்துருச்சு மகளிர் மேல. உண்மையிலேயே மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், மக்கள் விழித்தும் கொண்டு விட்டார்கள். இனிமேல் உங்களால் யாரையும் ஏமாற்ற இயலாது. தமிழக மக்கள் மிகவும் விழிப்போடவே இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த 2026 என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு சொல்லும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தோழர்களுக்கு வாக்களித்து இந்த தமிழகத்தை உண்மையான விடியலாக மாற்றிட வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.